ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சயின்ஸ் டாபிக்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஹெட்டிங் அமிலம் மற்றும் காரம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி, அமிலம் நீரில் கரையும் பொழுது டேஸ் அயனிகளை தரவல்லது? ஹைட்ரஜன் அயனிகள். காரம் நீரில் கரையும் பொழுது டேஸ் அயனிகளை தரவல்லது? ஹைட்ராக்சைடு. அமிலம்னா ஹைட்ரஜன், காரம்னா ஹைட்ராக்சைடு. அமிலமும் காரமும் ஒன்றோடொன்று வினை புரிந்து தரும் நடுநிலை வினைவிலை பொருள் எதுனா உப்பு. ஆசிட் என்ற ஆங்கில சொல் அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. 1884 யார் அமிலம் காரங்களை பற்றிய கொள்கைகளை முன்மொழிந்தார்? ஸ்வான்டே அர்ஹினிஸ். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை அமிலங்கள் எனப்படும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள். இது இம்பார்ட்டன்ட். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள். நெக்ஸ்ட், பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள். கரிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு HCOOH, CH3COOH. கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு HCl, HNO3, H2SO4. ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை பெற்ற அமிலங்கள் ஒற்றை காரத்துவ அமிலம். நீர்த்த கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனியை தருவது ஒற்றை காரத்துவ அமிலம். நீர்த்த கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருவது இரட்டை காரத்துவ அமிலம். இதே மாதிரி நீர்த்த கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 3 ஹைட்ரஜன் அயனிகளை தந்தா அது மும்மை காரத்துவ அமிலம். நீரில் முழுமையாக அயனியுறும் அமிலங்கள் வலிமை மிகு அமிலங்கள். நீரில் பகுதியளவே அயனியுறும் அமிலங்கள் வலிமை குறைந்த அமிலங்கள். வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு HCl. வலிமை குறைந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு CH3COOH. வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்க அயனிகளை பிரித்தெடுக்கும் முறை அயனியாதல். ஒரு கரைப்பானில் அதிகளவு கரைந்துள்ள அமிலங்கள் செறிவு மிகு அமிலங்கள். நெக்ஸ்ட், ஒரு கரைப்பானில் குறைந்த அளவு கரைந்துள்ள அமிலங்கள் நீர்த்த அமிலங்கள். அதிக அளவு கரைஞ்சா அது செறிவு மிகு அமிலங்கள், குறைவா கரைஞ்சா அது நீர்த்த அமிலங்கள். அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து தருகின்றது. எதை தருதுன்னா ஹைட்ரஜன் வாயுவை. எந்த உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றுவதில்லை? Ag மற்றும் Cu. இது என்னன்னா சில்வர் மற்றும் காப்பர். வேதிப்பொருட்களின் அரசன் சல்பியூரிக் அமிலம். கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் அமிலம் சிட்ரிக் அமிலம். அம்மோனியம் நைட்ரேட் என்ற சேர்மம் சாயங்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க பயன்படும் அமிலம் நைட்ரிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீச படிவுகளை சுத்தம் செய்யவும் பொருட்களை தூய்மையாகவும் கருப்பு கரிகளை நீக்கவும் பயன்படும் அமிலம் ஆக்சாலிக் அமிலம். காற்றடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் கார்பானிக் அமிலம். எந்த அமிலமானது ரொட்டி சோடாவின் ஒரு பகுதியாகும்? டார்டாரிக் அமிலம். 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை பேரு ராஜ திராவகம். தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுவது ராஜ திராவகம். அர்ஹீனியஸ் கொள்கையின்படி காரங்கள் நீரில் கரையும் போது எந்த அயனிகளை தருவதாகும்? ஹைட்ராக்சைடு அயனிகள். ராஜ திராவகத்தோட மோலார் விகிதம் 3:1. அதாவது 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக்கும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும். தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுவது ராஜதிராவகம். அப்ப தங்கம்னு கேட்டாலே ராஜதிராவகம் தான். எரிக்காரங்களுக்கு எடுத்துக்காட்டு NaOHும் KOHும். நீரில் அயனி உற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு 1 ஹைட்ராக்சைடு அயனியை தருபவை ஒற்றை அமிலத்துவ காரம். நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனியுறும் காரங்கள் வலிமை மிகு காரங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. நீர்த்த கரைசல்ல பகுதியளவு அயனியுறும் காரங்கள் வலிமை குறைந்த காரங்கள். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது காரங்கள். சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படும் காரம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுவது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு.
கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிட பயன்படுவது pH அளவீடு. pHல் P என்பது ஜெர்மன் மொழியில் எந்த வார்த்தையை? பொட்டனஸ். pH அளவீடில் முதல் வரை அளவிடப்படுவது 70 முதல் 14 வரை. நெக்ஸ்ட், அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு டேஸ் ஆக இருக்கும். 7ஐ விட குறைவாக இருந்தால் அது அமிலத்தன்மை கொண்டது. அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் pH மதிப்பு 7ஐ விட குறைவு. காரத்தன்மை கொண்ட கரைசலோட pH மதிப்பு 7ஐ விட அதிகம். நடுநிலைத்தன்மையாக இருந்தால் 7க்கு சமமாக இருந்தால் அது நடுநிலைத்தன்மை. ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கல் போது கிடைக்கிறது என்னன்னா சாதாரண உப்பு. ஒரு உலோகம் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதியளவே வெளியேற்றுவதால் கிடைப்பது அமில உப்புக்கள். சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளில் 2 எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது இரட்டை உப்புக்கள் கிடைக்கின்றன. நீரில் கரையக்கூடிய உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும். நீரில் கரையாத உப்பு எதுனா சில்வர் குளோரைடு. பல உப்புகள் நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து அதிகமாக காணப்படுகின்றன. இந்த நீர் மூலக்கூறுகள் எப்படி அழைக்கிறாங்கன்னா படிக நீர் அப்படின்னு அழைக்கிறாங்க. படிக நீரை கொண்ட உப்புகள் நீரேற்ற உப்புகள். நம் அன்றாட உணவில் உணவை பாதுகாக்க பயன்படும் உப்பு பேரு சோடியம் குளோரைடு. நெக்ஸ்ட், கடின நீரை நன்னீராக்க பயன்படும் உப்பு பேரு சோடியம் கார்பனேட். அதுதான் சலவை சோடா. ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும் உப்பு சோடியம் பை கார்பனேட். சமையல் சோடா. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுவதற்கு பயன்படுவது சோடியம் பை கார்பனேட். கண்ணாடி தொழிற்சாலைகள், சோப்பு மற்றும் பேப்பர் ஃபேக்டரிஸில் பயன்படுற உப்பு சோடியம் கார்பனேட். வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குவது சோடியம் பை கார்பனேட். கிருமி நாசினியாகவும் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது கால்சியம் ஆக்சிகுளோரைடு. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது பாரிசாந்து. பாரிசாந்தோட வேதியியல் வாய்ப்பாடு CaSO4 1/2H2O. சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படும் உப்பு பாரிசாந்து. சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுவது சோடியம் பை கார்பனேட். லெசன்குள்ளேருந்து எடுத்த ஒன்லைனர் ஃபுல்லாக இது பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துக்குருவோம். அமிலத்தின் பெயர் உணவுப் பொருள். சிட்ரிக் அமிலம் எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு. லாக்டிக் அமிலம் தயிரில் இருக்குது. ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில். அசிட்ரிக் அமிலம் வினிகரில். மாலிக் அமிலம் ஆப்பிளில். டார்டாரிக் அமிலம் புளியில். அப்புறம் திராட்சையிலையும் டார்டாரிக் அமிலம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸு, இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலமும் தேநீரில் டானிக் அமிலமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல. எடுத்துக்காட்டு மீத்தேன் மற்றும் அமோனியா ஆகியவை ஹைட்ரஜனை கொண்டுள்ளன. ஆனால் இவை நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தராது. சரியா தவறா கேள்விகளில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளீயம் என்ற உலோகம் பூசப்படுகிறது. அவ்வாறு பூசவில்லை எனில் உணவுப் பொருட்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரத்தில் உள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளீயம் பாத்திரங்களை அமிலங்களில் செயல்பாட்டிலிருந்து தனியே பிரித்து உணவை பாதுகாக்கிறது. தாமிர பாத்திரத்தில் வெள்ளீயம் பூசுறனால தான் உணவு கூட அது கலக்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாக்ஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது வாய்ப்பாடு, இதை பார்த்துக்கோங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுனா MgOH2. மெக்னீசியாவின் பால்மம் இதில் காணப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. இதில் சலவை சோப்பு காணப்படுகிறது. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும். கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. இது சுண்ணாம்பு நீர். நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதோட வாய்ப்பாடு KaOH. இதில் காணப்படும் பொருள் சோப்பு. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸு, ஊறுகாயில் வினிகர் அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளன. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வேறுபாடு. அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையேயான வேறுபாடு. இவை நீரில் H+ அயனிகளை தருகின்றன. இவை நீரில் OH அயனிகளை தந்தால் அது காரங்களும், H அயனிகளை தந்தால் அமிலங்கள். அடுத்து, அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையவை. காரங்கள் கசப்பு சுவையை உடையவை. சில அமிலங்கள் திடநிலையில் இருக்கும், ஆனால் காரங்கள் எல்லாமே திடநிலையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகின்றன. இதோட அமிலங்கள் காரங்கள் இருக்கிற முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
ஒன்லைனர் எல்லாமே பார்த்துட்டோம். கூடவே பாக்ஸும் பார்த்தாச்சு. இதுவரை பார்த்ததுல உங்களுக்கான ஒரு கேள்வி. pH ஓட மதிப்பு 7 அக்யூரேட்டாக 7 இருந்தால் அந்த கரைசலோட பேர் என்ன? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.